நண்பர்களே, இப்போ நம்ம கூடூர் சந்தையில் தாயாடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம். தாயாடுகள் இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்திருக்கு, என்ன விலை சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண உடனே ஹைப்புன்னு சொல்லி ஒரு பட்டன் வரும், அதை போய் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெம்பர்ஷிப் ஒன்லி வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஸ் ஆகிடுங்க. நம்ம சேனலினுடைய மெம்பர்ஷிப் ఇంక్రీస్ అయిన பிறகு మెంబర్స్ ఓన్లీ వీడియోస్ எல்லாமே వரும். ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు గూడూరు సంతలో గొర్రెలు ఉండే ఏరియాలో ఉన్నాం. గొర్రెలు ఎంత మాత్రం వచ్చినాయి, ఏం ధర కమ్మినాయని చూస్తాము. మన ఛానల్ సబ్స్క్రైబ్ చేసి చూడండి. இங்கே ஒரு பேட்ச் இருக்குது. 28,000 ரூபா சொன்னாங்களாம். சாரி, 25,000 ரூபா சொன்னாங்களாம். இது வரைக்கும் சேல்ஸ் ஆகலைன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. இன்றைக்கி அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை போலது. இப்போது வியாபாரம் లేదా సుத்தంగా వ్యాపారం இல்லையா సుத்தமாக. ఫ్రెండ్స్, ఇటు 25,000 చెప్పినారంట. ఇంతవరకు వ్యాపారం లేదు. కొన్ని సూటు గొర్రెలు ఉన్నాయి. మరున్నది సూటు గొర్రెలు ఉన్నాయి దీంట్లో. సూటు గొర్రెలు ఉన్నాయి దీంట్లో இருக்கா. இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,500 சொல்கிறாங்கன்னா, ஆனால் இது வரைக்கும் யாரும் கேட்கல அப்படின்றாரு. குட்டிங்க நிற்கிது, வியாபாரம் டல்லு தான்ன்றார் இவர் கூட. ஜோடி 25,500 சொல்கிறாங்க. செனையாடு கொஞ்சம் இளஞ்சனையாக இருக்கலாம், நிறைஞ்சனா எதுவும் இல்லை, வெறும் ఆడుగు தான். ఫ్రెండ్స్, ఈ ఉట్టి గొర్రెలు ఏదన్నా లేత సొల్లు మీద ఉండొచ్చు. 25,500 చెప్తున్నానంట. ఎవరు అడగలేదంట. ఇವರು ఏదో కేకరారు పెట్టి ఎవరు వద్దన్నారు. ఎంత అడుగు 4 ஆடு மட்டும் இதுலேருந்து கேட்குறாங்க. 28,000 சொல்கிறாரு. மொத்தம் வந்தால் 25,500 கொடுத்துட்றாராம். பொந்துలు இருக்குதுன்றார். பொந்துலன்னா எல்லாம் ஆடு. நம்ம சைடு மரக்கைங்கனால அந்த மாதிரி கணக்கில் வச்சுக்கலாம். அதாவது 2 பல்லு போட்டது அந்த மாதிரி. மரக்கன்னு சொல்ல முடியாது, எல்லாம் ஆடு. ఫ్రెండ్స్, ఇట్లా 4 మాత్రం అడుగుతున్నాడు. 4 అంటే 28,000 చెప్తున్నాడు. இங்கே கூட ஒரு பேட்ச் இருக்குது. மீடியமாக இருக்குது, ஆனால் கலர் நல்லா இருக்குது. இதில் குட்டியும் கூட 1-2 தெம்படுது. நண்பர்கள், இந்த வண்டியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜோடி 27,000 ரூபான்னு எடுத்திருக்காங்களாம். என்ன எத்தனைன்றது நம்ம அப்புறம் கேட்டுக்கலாம். ஜோடி 27,000 ரூபா எடுத்துருக்குறாங்க. எல்லாமே செனையாடா, அதாவது இளஞ்சனையாக பார்த்து எடுத்துருக்குறாங்க. இந்த பேட்சிலேருந்து தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேட்சிலேருந்து எடுத்தது தான் 27,000 ரூபான்னு சொல்லிட்டு. இந்த தாயாடுகள் போக மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் லாட்டாக எடுக்கிற மாதிரி இருந்தால் 20,000 கொடுத்துட்றேன்றாங்க ஜோடி. அது ஆனால் அதில் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். సైజుமே చిన్నది பெருசு కలందిருக்கு. ఫ్రెండ్స్, ఈ బండిలో ఉండేటి 27,000 అని ఎత్తినారంట జత. లేత చూలుగా చూసి ఎత్తుకోండారు సూటు గొర్రెలుగా. అవి బాగుండి ఉండేటి మిగతా 20,000కి జత ఇచ్చేస్తాను అంటున్నాడు. అయితే చిన్న పెద్దవి కలిసి ఉన్నాయి. వయసు ముదిరి ఉంటాయి, లేత ఉంటాయి, అన్నీ కలిసి ఉంటాయి. లాట్ మీద ఎత్తే 20,000 అయ్యి జత. వీటిని ఇంకొకసారి చూస్తాం. இது இங்கே தான் பக்கத்தில் லோக்கலில் கோட்டை அப்படின்ற இடத்துலேருந்து எடுத்துருக்குறாங்க. இது மொத்தம் 20 தாயாடா. நண்பர்களே, இது ஜோடி 25 ரூபா சொல்கிறாங்களாம். 24 ரூபா வந்தால் கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. எல்லாமே பொந்துலுன்றார். பொந்துலுன்னா 2 பல்லு 4 பல்லு அந்த மாதிரி எல்லாம் ஆடுங்க. ఫ్రెండ్స్, ఇట్ని మొత్తం ఎన్ని అడగల 25,000కి ఇచ్చేస్తాననేసి చెప్తున్నాడు. 25,000 చెప్పి 24,500 కూడా ఇచ్చేస్తాను అంటున్నాడు. కాకపోతే ఈ లేత చూళ్ళు, నిండు చూళ్ళు కూడా ఉన్నాయంట దీంట్లో. బొంతులు అంటున్నట్టు 4 పళ్ళు 2 పళ్ళు ఆ మరి ఉన్నాయి. లేత గొర్రెలు అంట అన్నీ. 24,500కి ఫైనల్గా ఇస్తాను అంటున్నాడు. இங்கே ஒரு பேட்ச் இருக்குது. இது கூடவே நல்லா இருக்குது. 27,000 ரூபா சொல்கிறாங்களாம். இதை
ஜோடி 27,000 சொல்கிறாங்க. நின்று பேசுனா விலை குறையும், சரியாக கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்றாப்புல. ஆனால் வந்திருக்காங்க ఆలుగా. ఇనిమేల్ ఏதாவது కేకరాంగలాని పాకలాం. ఫ్రెండ్స్ వీటిని 27,000 చెప్తున్నారంట. ఇంకా అడగలేదా ఉన్నారు. మనుషులు ఉండారు ఇక్కడ, ఎవరిన అడుగుతారేమో చూస్తాము. అడిగితే నేను అప్డేట్ చేస్తాను, అలా చెప్తాను. இவங்க 4 மட்டும் கேட்டுனுக்குறாங்க. இதுலேருந்து 20 தாயாடு மட்டும் 26,000 கேட்குறாங்களாம். மொத்தமாக இருந்தால் 27 ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க. ఫ్రెండ్స్ ఇట్లా నుంచి 20 గొర్రెలు మాత్రం 26,000 కడుగుతున్నారంట. நம்ம பார்த்த பேட்சில் இருந்த ஆடுகள் தான் இது. இவங்க வந்து குட்டி இருக்கிறத தனியாக பிரித்து வச்சு விற்கிறாங்க. குட்டி அதோடு இருந்தால் அது வேல்யூ இருக்காதுன்னு தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. 35,000 ఫైనల్గా మాట్లాడితే 32,533. நண்பர்கள் இது 35,000 சொல்கிறாங்க. ஃபைன் நின்று பேசுனா 32, 33 அந்த ரேஞ்சில் கொடுத்துருவந்தாரு. நம்ம மொத்தமாக எடுக்கிறோமா 4-5 కేకరమాன்றது పొరుతు రేటు మారం. ఫ్రెండ్స్ వీటిని 35,000 చెప్తున్నాడంట. ఫైనల్గా 32, 33 ఆ మరి ఇచ్చేస్తాడంట. అన్నిటికీ పిల్లలు ఉన్నాయి, అన్నిటికీ పిల్లలు ఉన్నాయి కదా. ఎన్ని? 12 గొర్రెలు 12 తాయాడు 12 కుట్టి, 12 గొర్రెలు 12 పిల్లలంట. పిల్లలు కూడా బాగానే ఉన్నాయి. இங்கே ஒரு பேட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே அந்த பக்கம் ஒரு 2 பேட்ச் இருக்குது. இது ஒரு பேட்ச் இருக்குது. எல்லாம் நம்ம ரேட்டு இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா, அதுக்கு ஏறக்குறைய இருக்கும். இதில் ஒரு பேட்ச் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா இருக்கு ஆடுங்க. மொத்தம் 22 தாயாடு இருக்குது. 25,000 சொல்கிறாங்களாம். 22 வரைக்கும் கேட்குறாங்க, தரல அப்படின்றாரு. அதுக்கு மேலே ఏதாவது பேசினா முடிஞ்சிடும். ఫ్రెండ్స్ 25 గొర్రెలు ఉన్నాయంట. 22,000 దాకా అడుగుతున్నారు. వీలేదా ఉన్నారు. అడిగేదేమో నిజమే, ఇంకొక ఏదన్నా 500-1000 రూపాయలు పైన పెడితే కూడా అయిపోను. ఇక్కడ కూడా ఒక బ్యాచ్ ఉన్నాయి. இந்த ஆடும் கூட நல்லா இருக்கு. 32,000 சொல்கிறாங்க. 50 ஆடு இருக்கான், எல்லாம் செனையா. 150 தாயாடுலேருந்து 50 ఆడ పొరికి நான் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ఫ్రెండ్స్ వీటిని 32,000 చెప్తున్నాడు. 150 గొర్రెలు ఏర్పించినట్టు అంట. మించి మాట్లాడితే తగ్గచ్చు. మొత్తం 50 గొర్రెలు. ஒரு బ్యాచ్ இருக்கு. ఇక్కడ కూడా ఒక బ్యాచ్ ఉంది. ఫుల్గా వచ్చినాయి కానీ పెద్దగా అమ్మినట్టుకు తెల్ల. நண்பர்களே நிறைய தாயாடு வந்திருக்கு இன்றைக்கி. இது வரைக்கும் பெருசாக விற்ற மாதிரி தெரியல. இது கூட ஒரு பேட்ச்சு. இது இல்லாமல் அந்த பக்கம் ஒரு பேட்ச் இருக்குது. இப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூட நிறைய இருக்குது. చినికి లేదు, ఏర్పేడు వరకు పడిందంటే ఆకి చెట్లేదు మానే. ఏమన్నా అట్నే పెట్టుకున్నారు అమ్మలేదు ఈరోజా? అదిలే బేటా. இதில் ஒரு பேட்ச் இருக்கு. பேட்ச் விலை பேசிட்டு இருக்கிறாங்க. 22,500 இருக்கிறாரு இவங்க. அவங்க 22 கேட்டுக்கிறாங்க. 500 ரூபாயில் இது வந்து விலை படியல. మొత్తం లాట్ ఫ్రెండ్స్ లాట్ రేటు ఉట్టి గొర్రెలు 22,000 అడుగుతున్నారు. 22,000కి 22,500లో ఉండాడు వాళ్ళు. ఫైనల్ అవ్వాలా, అయిపోవచ్చు, దగ్గర వచ్చేసింది. కాబట్టి ఏదో 1-2 పళ్ళు పోయినట్టు ఉన్నాయి. మిగతా అంతా బాగున్నాయి అంటున్నారు. இது எல்லாமே வெறும் ஆடு. லாட் ரேட்டு 1-2 ஏதோ பல்லு போனது இருக்கான். மீதி எல்லாம் இல்லை, நல்லா இருக்கு அப்படின்றாரு. அந்த மாதிரி எதுவும் இல்லை, நல்லா இருக்குன்றாரு. அதனால் எல்லாம் லாட்டாக எடுக்கிறதுனால அந்த ரேட்டு.